ஹலோ கைஸ், இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு மேன்வா. ஆக்சுவலா இது என்னன்னா, பூமியிலேயே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஹியூமன் மறுபடியும் கடவுள்களால பாஸ்டுக்கு ரீஇன்கார்னேட் ஆகுறான், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எபிலிட்டியோட. இதுதான் இந்த மேனோட பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா பேர் சொன்னாலும் காப்பிரைட் விழுகும்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால நேம் சொல்லாமே போடலாம். பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாம்னு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் அங்க செத்து கிடக்கிறத காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மவுண்டெயின்ல நிறைய வெளிச்சமா இருக்கு, அங்கதான் ஃபைனல் ஃபைட் நடக்குது. அப்ப அங்க இருக்கிற டீமன் லார்டு இருந்துட்டு இதோட என்னோட வெற்றி உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் லார்டு அவனோட ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறான். அங்கதான் நம்ம ஹீரோவையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு இந்த உலகம் அதோட முடிவை நெருங்கிருச்சு, டீமன்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையான போர் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு, அதுல மனித இனம் தோத்துருச்சு, பெரும்பாலான மக்கள் அதுல கொல்லப்பட்டாங்க. அதுல தப்பிச்ச மக்கள் எல்லாருமே டீமன்ஸால பிடிக்கப்பட்டு அவங்களோட மென்டல் கெப்பாசிட்டியை டேமேஜ் பண்ணி அவங்கள புது மான்ஸ்டர் உருவாக்குறதுக்காக ஒரு ஹோஸ்டா பயன்படுத்துறாங்க. இவங்களை எதிர்த்து போராடின ரெசிஸ்டன்ஸ் மெம்பர்ல கடைசியா இருக்கிற ஃபைட்டர் நான் மட்டும்தான். நான் இந்த நொடி வரைக்குமே சண்டை போட்டுட்டு தான் இருந்தேன். நிக்கிறானே இவன் தான் டீமன் லார்ட் டார்டரஸ், இந்த டீமன்ஸ் எல்லாத்துக்குமே தலைவன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த டீமன் லார்ட் டார்டரஸ் இருந்துட்டு, உன்னை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கே, உன்னை சுத்தி இருக்கிற டைமை ஸ்லோ பண்றேன், இது மூலியமா நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம். உன்னோட பேரு வந்துட்டு ஜெஃபயர் தானே, என் கூட இவ்வளவு தூரம் சண்டை போட்ட ஒரே ஒரு ஹியூமன் நீ மட்டும்தான், அதுக்காக நான் உன்னை பாராட்டுறேன். நிறைய பேர் எங்க கூட சண்டை போட்டா ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சண்டை போடக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. எதிரிகளோட பவரை பார்த்து சண்டை போடாம விலகிறது ஒன்னும் புத்திசாலித்தனம் கிடையாது, அவங்க எல்லாருமே ஜஸ்ட் பலவீனமானவங்க தான். அப்படிப்பட்ட பலவீனமானவங்களை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படியே பயங்கரமா கோபம் வரும். இதை பத்தி உனக்கு தெரியாததா என்ன? ஏன்னா மனுஷங்களே நீதான் ஸ்ட்ராங்கானவனாச்சே, அதனாலதான் உனக்கு நான் ஒரு ஆஃபர் தரேன், நீ எனக்கு கீழே வேலை செய். நம்ம இந்த உலகம் மட்டும் இல்லாம வேற வேற உலகத்துக்கும் போலாம், ஏன் கடவுள்கள் இருக்கிற உலகத்துக்கு கூட போலாம். போயிட்டு அந்த உலகத்தை எல்லாத்தையுமே நம்ம காலடிக்குள்ள கொண்டு வரலாம், உன்னோட பவரையும் என்னோட பவரையும் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோக்கி கையை நீட்ட ஹீரோ ஜெஃபயர் இருந்துட்டு, என்னது இது, என்ன நீ அக்செப்ட் பண்றியா, இது ஒன்னும் பேட் ஆஃபரா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இது முட்டாள்தனம், இப்ப நான் போட்ட சண்டையில என்னோட பாடி திரும்பவே ரெக்கவர் ஆக முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆயிருச்சு. ஆனா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், எதுக்காக ஆஃபர் தரான், உண்மையாலுமே இது ஆஃபர் இல்ல, நான் அவனுக்கு முன்னாடி உயிர் பிச்சை கேட்கணும்னு நினைக்கிறான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் நேசிச்சவங்க அப்படின்னு எல்லாமே என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு அவங்கிட்ட நான் கெஞ்சணுமா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கிட்ட கைய கொடுத்துட்டு, அவ எப்பவுமே என்னோட பர்சனாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கு, மத்தவங்கள்ட்ட தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. ஆனா நான் அவ சொல்றதை கேட்காதனால என் மேல ஒரு ஸ்பெல்ல போட்டிருக்கா, அது மூலியமா இப்படி கைய கொடுத்து இத பண்ணனா என்னோட கை வெடிக்கும், அதுவும் அதோட பவர் இந்த உலகத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்கும். சோ டீமன் லார்ட் டார்டரஸ், இதுதான் என்னோட பதில் அப்படின்னு சொல்லிட்டு நடுவரல காமிக்க அவனோட அந்த கை வெடிச்சிருது. அப்ப அந்த டீமன் லார்ட் டார்டரஸ் இருந்துட்டு அவன் டேமேஜ் ஆன கைய பார்த்துட்டு, என்னது இது, என்னோட கைக்கு என்னாச்சு, எப்படி இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்தை கத்திட்டு, டே ஜெஃபயர் நீ ஒரு சாதாரண மனுஷன், எப்படி நீ என்ன இப்படி அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கருகி போன உடம்ப அடிச்சு உடைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு, அதோட என்னோட ஃபைட்டிங் முடிவுக்கு வருது, நான் நேசிச்சவங்களுக்காக என்னால ரிவெஞ்ச் எடுக்க முடியல, நான் நினைச்ச மாதிரி இந்த உலகத்தையுமே காப்பாத்த முடியல, எல்லா ஆசையும் என்னோடவே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப அவன் கை நல்லா இருக்கு, அவன் இருந்துட்டு நான் எப்படி இன்னும் உயிரோட இருக்கேன், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, என்னோட கை எப்படி ஹீல் ஆச்சு, என்னோட ஆர்மரும் நல்லா தான் இருக்கு, ஆமா நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாக்குறப்ப அங்க நிறைய கடவுள்களோட சிலை இருக்கு. அப்ப ஹீரோ இருந்துட்டு, இது என்ன டெம்பிளா, ஆனா இந்த மாதிரி டெம்பிள நான் பார்க்கவே இல்லையே, இப்ப புரிஞ்சு இது அண்டர் வேர்ல்டு ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு சொல்ல, இது ஒன்னும் அண்டர் வேர்ல்டு கிடையாது, இது கடவுள்கள் இருக்கிற பேந்தியானோட லோவெஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. பார்த்தா அங்க ஒரு கடவுள் தான் வராங்க. இவன் அவனோட ஸ்வாட எடுக்கலான்னு போறான், ஆனா அவனோட ஸ்வாட அங்க இல்ல. அப்ப அந்த கடவுள் இருந்துட்டு, நீ ஒன்னும் பயப்படாத, இந்த இடத்துல கடவுள்களுக்காக உன் முன்னாடி நான் பேச வந்திருக்கேன், நான் தான் ஒரு ஹை லெவல் ஏஞ்சல் மெர்சிடிஸ், வழக்கமா நீ செத்தோன உன்னை அண்டர் வேர்ல்டுக்கு தான் அனுப்பியிருக்கணும், ஆனா 3 சிறந்த கடவுள்களோட டிமாண்ட்னால உன்னை நாங்க கடந்த காலத்துக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ இருந்துட்டு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, அந்த மெர்சிடிஸ் இருந்துட்டு, உன்னை கடந்த காலத்துக்கு இப்ப இருக்கிற மெமரிஸோடயே அனுப்பி வைக்க போறோம், மறுபடியும் உன்னோட உலகத்தை காப்பாத்துறதுக்காக உனக்கு ஒரு சான்ஸ் தரோம், உன்னோட மெமரிஸ் மட்டும் கிடையாது, உன்னோட பிசிக்கல் பவர், உன்னோட வேற ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் மேஜிக் பவர் அப்படின்னு எல்லாமே உன் கூடவே இருக்கும், நீ ஆல்ரெடி மனித இனத்திலேயே ஸ்ட்ராங் ஆனவன் அப்படிங்கறதுனால உனக்கு அப்படி அனுப்பப்படுறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு, நான் கனவு கண்டுட்டு இருக்கேனா, டார்டரஸால இந்த மாதிரி எந்த ஒரு பிரம்மையையும் ஏற்படுத்த முடியாது, ஒருவேளை நான் சாகறதுனால இந்த மாதிரி என் மண்டைக்குள்ள ஏதேதோ விஷயம் தோண்டிட்டு இருக்கா, அடா போங்கடா அப்படின்னு நினைச்சிட்டு எதுக்காக எனக்கு செகண்ட் சான்ஸ் தரீங்க அப்படின்னு கேட்க, மெர்சிடிஸ் இருந்துட்டு, என்ன நீங்களை நம்பல போலையே அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, இல்ல 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 நான் வந்துட்டு உங்களை நம்புறேன், அட்லீஸ்ட் நம்புறேன்னு வச்சுக்கலாம், எதுக்காக நான் அதை பண்ணணும், எதுக்காக நீங்க எனக்கு ஒரு ஃப்ரீயான சான்ஸ் தரணும், இப்படி பண்றீங்கன்னா கண்டிப்பா என்கிட்ட இருந்து நீங்க ஏதோ எதிர்பார்க்கறீங்க தானே, டீமன் அட்டாக் பண்ணப்ப என்ன சுத்தி இருந்த மக்கள் எல்லாமே செத்துக்கிட்டு இருக்கப்ப ஹெல்ப் வேணும் அப்படின்னு கடவுள்கள்ட்ட நான் ப்ரே பண்ணேன், ஆனா கடவுள்கள் எங்க உலகத்தோட இருந்த கனெக்ஷனை துண்டிச்சுட்டாங்க, எங்களோட பிரேயர்ஸ்க்கு ஆன்சர் பண்ணல, எங்கள்கிட்ட இருந்து எந்த காணிக்கையும் ஏத்துக்கல, அது மட்டும் இல்லாம கடவுள்களோட பவரை பாரோ பண்ற கிளர்ஜி அப்படிங்கிற எபிலிட்டியுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க, இதனால மக்களால ஹீல் பண்ண முடியாம எங்களோட மனித இனம் சீக்கிரமே அதோட முடிவை நெருங்கிருச்சு, எங்கள்கிட்ட இருந்து கெயின் பண்ண எதுவுமே இல்ல அப்படின்னு தெரிஞ்ச கடவுள்கள் உடனே எங்க உலகத்தை உதறி தள்ளிட்டாங்க, அப்படிப்பட்ட கடவுள்கள் எனக்கு இந்த சான்ஸ் ஃப்ரீயா தராங்களா அப்படின்னு கேட்க,
அந்த மெர்சிடிஸ் இருந்துட்டு உன்னோட ஆன்சரை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப கடவுள்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். எங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டா ஏதாச்சும் காமி அப்படின்னு சொல்ல ஹீரோ இருந்துட்டு என்ன அப்படின்னு கேட்க, நீ சண்டை போறத பாத்துட்டு இருந்த கடவுள்கள் எல்லாமே உன்னோட முடிவை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஹியூமன் கடைசியில சோகமான முடிவை அடையிறது ரொம்பவே ரேரான விஷயம். அது மட்டும் இல்லாம நீ கடந்த 5 வருஷமா அந்த டீமன்களுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருந்தது பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதனால உன்னோட உலகம் ரொம்பவே கம்மியான டைம்ல அழிஞ்சு போறத பார்த்ததுனால நிறைய கடவுள்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா டைம் போக போக உனக்கு ஏன் லக் அதிகமா இருந்துச்சுன்னு? ஏன்னா எல்லா டைமும் கடவுள்கள் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோ இருந்துட்டு அந்த மெர்சிடிஸ் அட்டாக் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா. நான் அப்புறம் மத்தவங்க எல்லாருமே அவங்களோட உயிரை தியாகம் பண்ணி சண்டை போட்டது வெறும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானா? நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு என்டர்டைனிங் சோர்ஸ் தானா? நீங்க மனுஷங்களை இவ்வளவு கீழ்த்தனமாவா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கப்ப அவர் இருந்துட்டு ஒரு பெரிய கால் மாதிரி இருக்கிறத சமன் பண்ணி அவனை அப்படியே நசுக்கிட்டு கொஞ்சம் பார்த்து பேசுப்பா, கடவுள்கள் எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. நான் சொன்னதை நீ தெளிவா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். கடவுள்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது உன் மேல மட்டும்தான். அந்த சாதாரண மனுஷங்க மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ உன்னோட ஒர்த்த ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நீ ஆசைப்படுறது உனக்கு கிடைக்கும். இதுதான் மத்த மனுஷங்களுக்கும் மத்த இனங்களுக்கும் இந்த உலகத்துல எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சிடாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இன்னும் ஒரே ஒரு கடவுள் வேற ஒரு காரணத்துக்காக உன்னை உயிரோட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த டீமன் லார்ட் டார்டரஸ் தான். நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும், சீக்கிரம் என்ன மேனேஜர் கிட்ட பேச விடுங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற குட்டி ஏஞ்சல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க உங்களோட ரெக்வெஸ்ட ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப டீமன் லார்ட் இருந்துட்டு வாயை மூடுங்க, நான் ஒரு டீமன் காட், 10 வேர்ல்ட கான்கோர் பண்ணவன், அப்படிப்பட்ட என்னோட கை வந்துட்டு ஒரு சாதாரண ஹியூமனால டேமேஜ் ஆகுறதா? இதெல்லாம் இம்பாசிபிள். சீக்கிரம் இப்படி ஒண்ணு நடக்காத மாதிரி மாத்தி எழுதுக, அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அது எல்லாத்துக்குமே நானே பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ அங்க இருக்கிற கண்ணாடியில பாத்துட்டு இவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்க, அந்த மெர்சிடிஸ் இருந்துட்டு டீமன் லார்ட் டார்டரஸ் அவர் தான் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். உங்களோட உலகத்தையும் சேர்த்து 10 உலகங்களுக்கு இது வரைக்கும் அழிவை கொண்டு வந்திருக்காரு. அவரோட கோலே இருக்கிற எல்லா உலகத்தையுமே அழிக்கணும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம அவர் இது வரைக்கும் எந்த ஒரு பேட்டிலுமே தோத்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம யாராலையும் எதாலையுமே அவரை டேமேஜ் பண்ணவே முடியல. ஆனா அந்த ரெக்கார்டை நீ உடைச்சிட்ட. இப்பவாச்சும் அவரோட பிரைடுக்கு நீ எவ்வளவு பெரிய டேமேஜ் ஏற்படுத்திருக்கன்னு தெரியுதா அப்படின்னு கேட்க, ஹீரோ இருந்துட்டு இந்த ஒரு காரணத்துக்காக இப்படி தயத்தக்கன் குதிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறப்ப மெர்சிடிஸ் இருந்துட்டு அவர் வந்துட்டு இன்னொரு தடவை உன் கூட சண்டை போட்டு கம்ப்ளீட்டா ஒரு விக்டரி அடையணும்னு நினைக்கிறாரு. நீ என்ன நினைக்கிற ஜஃபயர் அப்படின்னு கேட்க, ஹீரோ இருந்துட்டு ஆன்சர் ஆபியஸ் தான், அவன் சாகிறதுக்கு அவ்வளவு துடிக்கிறானா கண்டிப்பா அவனோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப மெர்சிடிஸ் இருந்துட்டு சரி அப்படின்னா உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன். எக்ஸாக்டா கடந்த காலத்துல எந்த டைமுக்கு நீ போய் சேர்வன்னு தெரியாது, ஆனா உன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே நீ திரும்ப பெறறதுக்கு கண்டிப்பா தேவையான டைம் இருக்கும். அது மட்டும் இல்லாம கடவுள்கள் அவங்களோட சப்போர்ட்டை உனக்கு காமிக்கிறதுனால உனக்கு ஒரு கிஃப்ட்டுமே கொடுத்துப்பாங்க, அதை நீ போய் சேர்ந்தானுமே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ இருந்துட்டு இது என்னதான் அந்த அருவருப்பான கடவுள்களால தந்த சான்ஸா இருந்தாலும் இந்த சான்ஸை நான் பயன்படுத்தி எல்லாத்தையுமே தோக்கடிப்பேன். அந்த டீமன் லார்ட் டார்டரஸ் அதுக்கப்புறம் எங்களை ஒரு பூச்சி மாதிரி பாக்குற இந்த கடவுள்கள் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த மெர்சிடிஸ் இருந்துட்டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சஃபயர், நீ எங்களை என்டர்டைன் பண்ணுவேன்னு நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சாங்க. அவன் கடந்த காலத்துக்கு போனோட அவனை சில பேர் இருந்துட்டு கண்ணை முடிக்க மாட்டான், டேய் எந்திரி புதுசா வந்தவனே எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல தண்ணி எல்லாம் ஊத்தி எழுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க அவன் எழுந்துட்டான் பாருங்க, நான் தான் சொன்னேன் அவன் சாகலன்னு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ இருந்துட்டு இவங்க எல்லாம் யாரு, இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆமா அவங்க செஸ்ட்ல இருக்கிற மார்க்கு, ஓ இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சிரிக்க, அவங்க எல்லாம் இங்க பாருங்க பிரதர் இவன் சிரிக்கிறான் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் 10 இல்லனா 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும், நான் ஒரு கோவிலுக்கு அடிமையா இருந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, உங்களோட பிரேக் டைம் முடிஞ்சு சீக்கிரம் வேலை செய்ய வாங்க அப்படிங்கிறப்ப அங்க புள்ளி பண்றவன் மாதிரி இருக்கிறவன் இருந்துட்டு ஒன்னும் இல்ல சார் இதோ வந்துடும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இன்னொரு தடவை என்ன கோவப்படுத்தின உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்ல, ஹீரோ இருந்துட்டு என்ன சொல்றப்பா என் காதுல கேட்கல அப்படிங்கிறப்ப அந்த புள்ளி 2 கோவப்பட மத்தவங்களாம் இவன் அப்புறம் பாத்துக்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போக, ஹீரோ இருந்துட்டு இவங்களை பத்தி இப்ப எனக்கு கவலையே இல்ல அப்படிங்கிறப்ப அங்க ஒரு குட்டி பையன் இருந்துட்டு என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் அப்படின்னு சொல்ல, ஹீரோ இருந்துட்டு இந்த சின்ன பையன் யாரு, 10 வருஷம் ஆனதுனால எனக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல, அப்புறம் என்ன இப்படி பாஸ்டுக்கு அனுப்பிச்சு வச்சதுனால கடவுள்கள்லாம் எனக்கு ரிட்டர்னர் பிரிவிலேஜஸ் அப்படின்னு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறதா அந்த ஏஞ்சல் சொன்னால, அவர் இருந்துட்டு நான் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அன்லாக் பிரிவிலேஜஸ் அப்படின்னு சொன்னா அது அன்லாக் ஆயிரும்னு சொன்னால சரி சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அங்க இருந்து போனோட அன்லாக் பிரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்ல அவனோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு பவர் வர, ஹீரோ வந்துட்டு இதுவா இது உண்மையாலுமே கிரேசி, இந்த மாதிரி பவர்லாம் எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு சந்தோஷப்படுறான். அதோட இந்த சாப்டரை முடிச்சிடறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காப்பிரைட் வருமானு தெரியல, காப்பிரைட் வரலன்னா சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் இல்லனா 3 நாளைக்கு ஒரு தடவை கூட அப்லோட் பண்றேன். உங்களுக்கு வீடியோ வேணுமா வேணாமா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.